ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் சிட்னியில் நடக்கிற ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக 5ஆம் டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வெல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணியை 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5th டெஸ்ட் போட்டி டே 1 முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அணியின் கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜஸ்பிரித் பும்ரா அவர் தான் இப்போ இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கார் 5th டெஸ்ட் போட்டியில். அவர் பார்த்தீங்கன்னா இந்த டே 1 முடிஞ்சோடனே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வெற்றி பெற்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். இது வெற்றி பெற்றால் மட்டும் தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிற ஒரு ரேஸில் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எங்ககிட்டே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இந்த போட்டி கட்டாயம் வெற்றி பண்ணோம். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியை 100 ரன்னுக்குள்ளே நாங்கள் விக்கெட் செஞ்சால் மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியும். ஏன்னா 185 ரன் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது அந்த ரன் எங்களுக்கு போதாது. அதனால் நாங்கள் அதுக்குள்ளே 100 ரன்னுக்குள்ளே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கேமுக்குள்ளே வர்றதுனால கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உழைப்பை போட்டு கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டோடு பேசியிருக்காரு நம்ம ஜஸ்பிரித் பும்ரா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேப்டன் வந்தாலே அவருக்கு ஒரு திமிர் வருது என்னன்னு தெரியலைங்க. பேட்டிங்கில் ஒரு 22 ரன் சூப்பராக அடிச்சாருங்க. அதனால தான் ஒரு டீசெண்டாக 185 ரன்னுக்கு போச்சு. அதேமாரி போலிங் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டாருக்கும் ஜஸ்பிரித் பும்ராவுக்கும் ஒரு சில பல வார்த்தைகள் போச்சுங்க. அடுத்த 2 பாலை நம்ம கவாஜாவி கிட்ட தூக்கிட்டு ஒரு முறைச்சார் பாரு கான்ஸ்டாரை. பயங்கரமாச்சுங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாச்சு மேட்ச் டே 1. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறியாக இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு கான்ஸ்டாருக்கு இருக்குங்க. தலைவன் பும்ரா தூக்கி சொருக போகிறாரு, தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு கான்ஸ்டாருக்கு இருக்குது வெயிட்டு. அதேமாரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பேட் கமன்ஸாக இருக்கட்டும், நம்ம மிச்சல் ஸ்டாக்கு போலாண்ட் சூப்பராக பால் போட்டாங்க. போலாண்ட் ஒரு 4 விக்கெட்டு, மிச்சல் ஸ்டாக் ஒரு 3 விக்கெட்டு, பேட் கமன்ஸ் 2, நெதர்லைன் 1. அற்புதமான ஒரு போலிங் யூனிட்டாக போட்டு வெறும் 185 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். வழக்கமாக புதுசாக பண்ணுறாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக. இந்திய அணி இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கூட நம்ம ஜெசி பாய் தான் பிலீவ் பண்ணோம், அவரை தான் நம்பணும். அந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகே, நம்பலாம். அவர் சொன்ன மாதிரி 100 ரன்னுக்குள்ளே விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக இந்திய அணி கேமில் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது போல் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிரித் பும்ரா தான் கேப்டன். அந்த 150 அடிச்சாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவும் 104 ஆல் அவுட் பண்ணாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறாரு. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாவோடையும் செட் ஆகாம தெரியல. ஆனால் இந்த வாட்டி திருப்பி கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு பும்ரா. அவர் போலிங்கில் தாங்க நம்ம எப்படி நம்பியே இருக்குது, இந்திய அணி நம்பி இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு டே 2 ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு தெரிஞ்சு இந்திய அணியோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா ஆட்டாங்கன்னா நம்ம கேம் விட்டு போயிட்டுன்னே சொல்லலாம். அதனால் ஓகே, பும்ரா நல்லா கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. நாளைக்கு பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஜஸ்பிரித் பும்ரா செம்மையாக சொல்லியிருக்காரு. நாளைக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவும் 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.